சங்கிகள். சிவபெருமானே பெரிய சங்கி. சனாதன தர்மம், கொசு, டெங்கு, மலேரியா, அதை எதிர்க்க கூடாது, அழிக்கணும்னு பேசுவது. இந்து சமயத்துல பெண்கள்னாலே விபச்சாரிகள்னு திருமாவளவன் ஒரு மேடையிலே பேசுகிறார். பாரத மாதாவையும் கடவுள் ஜெய் ஸ்ரீராம், கடவுள் ராமரையும் காலில் போட்டு மிதிப்போம், இப்படி பேசுறாரு. இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்புகள், சிவனடியார் அமைப்புகள், சங்கிகள். சிவபெருமானே பெரிய சங்கி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானை தொடர்ந்து இழித்தும் பழித்தும் பேசி வருகிறார்கள் அரசியல்வாதிகள். வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு கோபுரங்களா, அது ஆபாச பொம்மை, அதே நேரத்தில் உயரமா இருந்தா சர்ச்சு, கோயில்களை இழிவுபடுத்தி பேசுவது. சனாதன தர்மம், கொசு, டெங்கு, மலேரியா, அதை எதிர்க்க கூடாது, அழிக்கணும்னு பேசுவது. பெண்கள், இந்து சமயத்துல பெண்கள்னாலே விபச்சாரிகள்னு திருமாவளவன் ஒரு மேடையிலே பேசுகிறார். பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது. ராசா என்கின்ற அரசியல்வாதி, அவர் இப்ப வேட்பாளராக நிற்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு? பாரத மாதாவையும் கடவுள் ஜெய் ஸ்ரீராம், கடவுள் ராமரையும் காலில் போட்டு மிதிப்போம், இப்படி பேசுறாரு. தில்லை நடராஜரை மிக மோசமாக, கேவலமாக யூடியூப் ரூட்டர்ஸ் என்கிற சேனலிலே கருப்பர் கூட்டம் முருகப்பெருமானை இழிவுபடுத்தி பேசினார்கள். இது மாதிரி தொடர்ந்து இந்து கடவுள்கள் அவமதிக்கப்படுகிறது. ஐயப்பன் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான தமிழர்கள் சிவபக்தர்கள், கிருஷ்ணருடைய பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள், ஓம் சக்தி பராசக்தி பக்தர்கள், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள், சமயபுரம் மாரியம்மன் பக்தர்கள், அன்றை மீனாட்சியுடைய பக்தர்கள். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தான் கோயில்கள் அதிகம், பக்தர்கள் அதிகம், ஆன்மீகம் அதிகம். ஆனா இங்கதான் நாத்தியர்கள் ஜெயிக்கிறான். நாத்தியர்கள் கூட நம்ம ஒத்துக்கலாம். குறிப்பா இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாம, ரொம்ப தேர்வு செய்து இந்துக்களுடைய நம்பிக்கைகளை மட்டும் இழித்து பழித்து பேசுவது. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அமைத்துக் கொடுக்கக்கூடிய மேடையிலே போய் நின்று கொண்டு இந்து சமயத்தை இழித்து பழித்து பேசுவது. இப்ப முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், திராவிடர் கழகம், இந்த விடுதலை சிறுத்தை எல்லாம் சனாதனத்தை ஒழிப்போங்க. ஆகவே பக்தர்கள் வெறும் கோயிலுக்கு வந்து பக்தி செலுத்தினால் மட்டும் போதாது. நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தேசம் இழிவுபடுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். எல்லா கட்சியிலும் பக்தர் இருக்காங்க, அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக இந்த தொகுதியிலே திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சனாதன ஒழிப்பை அவருடைய கட்சி மூலமாகவே முன்னெடுத்து ஒரு இயக்கமாக நடத்துகிறார். இந்து கடவுளை அருவருக்கத்தக்க வகையிலே விமர்சனம் செய்து வருகிறார். அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக அவர் போட்டியிடுகின்ற இந்த தொகுதியிலே நாங்கள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்கிறோம். வந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்கள், பதாகைகள், இவற்றோடு நாங்கள் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கையாளர்களை சந்திக்கிறோம்.